ஹலோ நண்பர்களே வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொட்டாங்குச்சியை வச்சு பேஸ்ட் தயார் பண்ணுறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு. கொட்டாங்குச்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் ஒரு இரும்பு சட்டி தான் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கொட்டாங்குச்சியை அப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி மேலே இருக்க முடியெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க, பிச்சு போட்டுருங்க. அந்த முடியெல்லாம் தேவைப்படாது, பிச்சு கீழே போட்டுருங்க. அது இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த முடிக்கெலாம். இதை கொட்டாங்குச்சியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இரும்பு சட்டி எடுத்து வச்சு அதில் ஒரு சூடம் கற்பூரத்தை எடுத்து வச்சு பற்ற வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே மெல்ல எரிய ஆரம்பிக்கும். ஒன்றுனா எடுத்து அப்படியே சாச்சு வச்சோம்னா எரிச்சிடும். இந்த மாதிரி எரிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணுறதுக்கு கேஸ் அடுப்பில் ஒரு கொட்டாங்குச்சியை வச்சிங்கன்னா, ஒரு கம்பியில் வச்சிங்கன்னா கேஸில் பிடிச்சிரும், சடன்னு பிடிச்சிரும். அப்படியே தூக்கி இரும்பு தட்டில் போட்டு விட்டு அப்படியே எரிச்சிக்கலாம். 2 விதமாக எரிச்சிக்கலாம். நான் சூடத்தை வச்சு எரிச்சிக்கிட்டேன், வெளியே கால் மாதிரி இருந்துச்சு அதில் வச்சு எரிச்சிக்கிட்டேன். நீங்கள் அப்படி வைக்க இல்லைன்னா சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் கேஸ் அடுப்பில் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு இப்படி கம்பியில் வச்சு பிடிச்சிங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும். அப்படி வச்சு இப்போ எரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எரிச்சிக்கோங்க. அந்த காலத்துலலாம் பாட்டிகள்லாம் இந்த மாதிரி தான் பல்லு விளக்குனாங்க, தாத்தா பாட்டிகள்லாம். சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல்லு விளக்குனா பல்லு நல்லா வெள்ளையாக சுத்தமாக இருக்கும் போல். பேஸ்ட்டு அதெல்லாம் கொழுக்கட்டு அது வாங்கி விளக்குறோம்ல, அதுக்கு இதை வந்து விளக்கலாம். ஆன்லைனில் பார்த்தோம்னா நிறையா வேலை போட்டு வச்சுருக்காங்க. இப்படி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை ஊற்றி அமர்த்திடணும். ஃபுல்லாக எரிஞ்சோம்னா வெறும் சாம்பலாயிரும். தண்ணி ஊற்றி அமர்த்தி விட்டுறணும். அமர்த்தி விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து மிக்சி ஜாருக்குள்ள உள்ளே போட்டு நல்லா மாவாக அரைக்கணும். மாவாக அரைச்ச உடனே மாவு சலிக்கிறதுக்கு சலடையெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த சலடையை வந்து ரொம்ப பொடி கண்ணாக இருக்க சலடையாக பார்த்து எடுத்துக்கோங்க. பெரிய கண்ணை எடுத்திங்கன்னா அப்படி பெருசு பெருசாக விழுகும், பல்லு தைக்க குத்துற மாதிரி தெரியும். பொடி கண்ணாக இருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாவு கன்று ரொம்ப இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைஸ் கண்ணை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு மாவு கண்ணை எடுத்துக்கங்க. எடுத்து உள்ளே போட்டு கொட்டி அப்படியே சளிச்சு எடுங்க. சளிச்சு எடுத்தோன்னா மறுபடியும் கொஞ்சம் கப்பி வரும், கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை போட்டு 2 தடவை 3 தடவை போட்டு அரைச்சி எடுத்து அப்படியே பவுட்ரு பண்ணி நல்லா பின்ச் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். விரித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் எழுந்துச்சி இதில் எழுந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பல்லுக்கு ஆரோக்கியம், பல்லு சுத்தமாக இருக்கும், நல்லா ஒயிட் கலரில் மாறும், நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. இந்த மாதிரி தான் துலக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.